ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அஞ்சலி மகேஷை பற்றின விஷயம் தெரிஞ்சதுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மகேஷும் அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. அதனால தான் இவ இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி அவங்க வீட்டில் சொல்றதுன்னு தெரியாம நம்ம மகேஷ் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவராமும் லட்சுமியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அஞ்சலியை காணோம், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ்க்கு கால் பண்ணேன். அப்போ மகேஷ் சொல்றாங்க, நாங்க வந்து ஜெனரல் செக்அப்க்கு வந்திருக்கோம் அத்தை, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. மகேஷ் ஹாஸ்பிட்டல்ல அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. எந்த விஷயம் நான் அஞ்சலிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த விஷயம் இப்ப அஞ்சலிக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அஞ்சலி நம்மள வாழ்க்கையில ஏத்துக்கவே மாட்டா. இதுக்கப்புறம் அஞ்சலி என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழம்பி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலிக்கு அபார்ஷன் வேற ஆயிடுச்சு. அந்த குழந்தைய வச்சாவது நம்ம எப்படியாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா இப்ப அந்த குழந்தையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கவின் மகேஷ் கிட்ட பேசுறாங்க. என்னாச்சு மகேஷ், எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் வந்து கவின் கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லல, நான் சும்மா தான் வந்தேன், எனக்கு தெரிஞ்சவங்க இங்க அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. இதுலயே நம்ம கவினுக்கு வந்து செம்மையா டவுட் வருது. என்ன இவரு அஞ்சலி தானே இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அப்புறம் எதுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லணும், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அஞ்சலிக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனாலதான் இவர் வந்து நம்ம கிட்ட மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து சந்தேக பார்வையோட தான் மகேஷை பாத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அஞ்சலிக்கு ஏதோ பிரச்சனை, அதனாலதான் மகேஷ் வந்து இப்படி ஒரு பொய்ய சொல்றாரு, அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவளை போயிட்டு எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இருக்கிற ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அப்ப பார்த்தா நம்ம அஞ்சலி பயங்கரமா அழுது கவின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தானே நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, பாத்தியா என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பத்தியா, என் குழந்தைய இப்ப என்னை விட்டு போயிடுச்சு, அந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமா கவின் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அஞ்சலி வந்து அவங்களுக்கு அபார்ஷன் ஆன விஷயத்த நினைச்சு அழுகுறாங்க. கவின் அஞ்சலி அழுகிறத பார்க்கவே முடியல. ஏன்னா அஞ்சலியை அந்த அளவுக்கு கவின் வந்து லவ் பண்றாரு. அதனால அஞ்சலி அழுகிறத பார்த்து அவருக்கும் அழுக வருது. கரெக்டா நம்ம மகேஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கவின் வந்து நைஸா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, அஞ்சலி இந்த இடத்துக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லங்க யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. ஆனா கவின் வந்து அந்த டோருக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தாங்க. எப்படியோ மகேஷ் அது தெரிஞ்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. நம்ம மகேஷும் அஞ்சலியை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. பட் அஞ்சலி வந்து மகேஷ் பேசுறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை. மகேஷ் வந்து ஒரு துரோகி, என் பாட்டி இந்த நிலைமைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தானே, உன்னை எப்படி நான் வாழ்க்கையில மன்னிப்பேன், நீ பண்ண காரியத்தினாலதான் இப்ப என் குழந்தைய என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. நம்ம மகேஷ்க்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருது, கண்டிப்பா இதுக்கப்புறம் அஞ்சலி நம்ம கூட இருக்கவே மாட்டா, நம்ம இப்படி ஒரு சைக்கோ அப்படிங்கிற விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சிருச்சு, அஞ்சலி என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல, கண்டிப்பா நம்மளை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பல பக்கத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சிவராமன் வந்து கால் பண்றாங்க மகேஷ்க்கு, நான் அஞ்சலி கூட பேசணும் அப்படின்னு சொல்ல, அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி உங்க அப்பா தான் பேசணும்ன்றாங்க, நீ நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லாத, நீ மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டனா கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷமும் போயிடும், இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. இதை கேட்ட அஞ்சலியும் நம்ம அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு அவங்களுக்கு அபார்ட் ஆன விஷயத்தையும் மறைச்சிடுறாங்க. அப்போ அஞ்சலி சிவராமன் கிட்ட சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. மகேஷ் வந்து அஞ்சலியை பார்த்து, அஞ்சலி நீ இனிமேட்டு என்னை விட்டு போக கூடாது, நீ என் கூடயே தான் இருக்கணும், அதுக்காக நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கடத்துறதுக்காக முடிவு பண்றாங்க. கண்டிப்பா அஞ்சலிக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நார்மலா இருக்கவே மாட்டா, நம்ம மேல கோவமா இருப்பா, அதுக்கும் மேலேயும் அவன் வேற வேலை பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நம்மள டைவர்ஸ் பண்ணிட்டே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு கவினுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நம்ம அஞ்சலி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா, கண்டிப்பா அவன் மகேஷ் கூட சந்தோஷமாவே இல்ல, சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன எது நம்ம கொஞ்சமாவது விசாரிக்கணும், இப்படியே விட்டா அஞ்சலியோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும், அஞ்சலி நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மனசுல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலியை மகேஷ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சிவராமன் லட்சுமி ரெண்டு பேருமே அஞ்சலியை பத்தி கேட்கறாங்க, என்னாச்சு அஞ்சலி ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, அவ பிரெக்னெண்டா இருக்காள் அங்கிள், அதனாலதான் அவளுக்கு மயக்கம் வாந்தி எல்லாம் வருது, அதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து அஞ்சலியோட முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல அஞ்சலி உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க, இதை கேட்ட மகேஷ் வந்து அப்படியெல்லாம் இல்ல அத்தை, நான் அதான் சொல்றேன்ல அவ ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, அவ நல்லா ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட லக்ஷ்மியும் அஞ்சலியை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க.
அப்போ மகேஷ்க்கு ஒரு வித பயம் வருது. எங்க அஞ்சலி வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரூம்ல என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க மகேஷ். இத வந்து தூரத்துல இருந்து அஞ்சலி பாத்துடுறாங்க. இப்போதைக்கு நம்ம அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்ல வேணாம். கண்டிப்பா சொன்னா மகேஷ் இவங்க 2 பேத்தையும் ஏதாவது பண்ணிருவான். ஏற்கனவே பாட்டி வந்து மகேஷ்னால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. என்னோட அம்மா அப்பாவையும் இழக்க நான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே லக்ஷ்மி கிட்ட மறைச்சிடுறாங்க. லக்ஷ்மி கேக்குறாங்க, என்ன அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு போனே, டாக்டர் என்ன சொன்னாங்க, பாப்பாலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டோடனே நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமா அழுக வருது. அப்போ லக்ஷ்மி கேக்குறாங்க, எதுக்கு அஞ்சலி அழுகுற, இந்த மாதிரி நேரத்துல அழுகலாம் கூடாது, நீ தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லம்மா என்னை பாத்துக்க தானே பாட்டி வந்தாங்க, பாட்டி என்னால தானே இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க, எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட லக்ஷ்மி சொல்றாங்க, உன்னைய பாத்துக்க வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகணும்னு அவங்களுக்கு தலையில எழுதிருக்கு, அதை யாரெல்லாமா மாத்த முடியும், நீ கவலைப்படாத, பாட்டி சீக்கிரமா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா மகேஷ் வந்து, அப்பாடா நல்ல வேலைப்பா, அஞ்சலி நம்மளை பத்தின விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லல, அஞ்சலி அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுவாளா, சொல்லிட்டா அவங்க அம்மா அப்பாவோட நிலைமை என்ன ஆகுறது, ஏற்கனவே என்னைய பத்தின பர்சனல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச பாட்டி இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்போ அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னை பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவங்கள நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அஞ்சலி, நீ என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க, நான் வந்து உங்க அம்மா அப்பாவை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தானே நீ எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம மறைச்சிட்ட, இதே மாதிரியே நீ மெயின்டைன் பண்ணனா உங்க அம்மாவும் அப்பாவும் தப்பிச்சாங்க, அப்படி இல்லனா இந்த மகேஷோட வேற ஒரு முகத்தை நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கவினுக்கு அஞ்சலியை இந்த நிலைமையில பார்த்ததுல இருந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க கிட்ட எப்படியாவது நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து முடிவு பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல மகேஷ பார்த்ததுமே கவின் கிட்ட அஞ்சலி சொல்லியிருப்பாங்க, கவின் நீ இங்க இருந்து போயிடு, நான் எல்லா விஷயத்தையுமே உனக்கு போன் கால்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கவினுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வரும். இவ்வளவு நாளா அஞ்சலிக்கு நம்ம கால் பண்ணி கூட பேசல, ஆனா நம்ம அஞ்சலிக்கு இந்த நேரத்துல கால் பண்ணி பேசிதான் ஆகணும், அவ ஏதோ பிரச்சனையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு கால் பண்றாங்க கவின். கவின் கால் பண்ணதுமே அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை கவின், நீ இப்பயாவது என் கூட பேசணும்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணி பேசலான்னு போறாங்க. அப்போ அந்த ரூமை சுத்தி முத்தி பாக்குறாங்க. இங்கேயும் மகேஷ் ஏதாவது கேமரா வச்சு நம்மள வேவு பாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும் கேமரா இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அந்த ரூம்லயும் சிசிடிவி கேமராலாம் இருக்கும். அந்த கேமராவெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு நம்ம அஞ்சலி வந்து கவின் கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. அப்போ கவின் வந்து அஞ்சலி கிட்ட பேசுறாங்க, என்னாச்சு அஞ்சலி, எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி அழுத, எதனால உனக்கு அபார்ஷன் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி வந்து பயங்கரமா அழுகுறாங்க. கவின், நான் மோசம் போயிட்டேன் கவின் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கவின் சொல்றாங்க, என்னாச்சு அஞ்சலி, மகேஷ் உன்னைய நல்லா தானே பாத்துக்கிட்டாரு, என்ன உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, ஆரம்பத்துல அவன் நல்லா பாத்துக்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டான், ஆனா இடையில எனக்கு பனிஷ்மெண்ட்ற பேர்ல என்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணான், அத கூட சரி அவன் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பையனாச்சே, அவனை நம்ம ரொம்பவே நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாலும் சரின்னு எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அவன் மேல பாசத்தை காட்டி அவன் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவனை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் தான் எனக்கே காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட சின்ன வயசு ஃப்ரெண்டை அடிச்சு துரத்துனதுல இருந்து பாட்டியை தள்ளி விட்ட வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே கவின் கிட்ட சொல்லி அழறாங்க அஞ்சலி. இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயத்த பார்த்தனாலதான் எனக்கு அபார்ஷனே ஆயிடுச்சு கவின், நான் அவன் கூட சந்தோஷமாவே இல்லை, அவன் என்னைய சிசிடிவி கேமரா மூலமா வேவு பார்த்துட்டு இருந்திருக்கான் இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி கவின் கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கவினுக்கு தலையே சுத்திருச்சு. என்ன அஞ்சலி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அப்ப கூட நீ எனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவின் கேட்க, அதுக்கு அஞ்சலினால எதுவுமே சொல்ல முடியல. நான் மகேஷ் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா அந்த மகேஷே இப்படி ஒரு சைக்கோவா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ கவின் சொல்றாங்க, இனிமேட்டு தான் அஞ்சலி நீ தைரியமா இருக்கணும், பாட்டிக்கு அவனை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சனாலதான் பாட்டிய இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான், இப்போ உனக்கு அதே நிலைமை தான் அஞ்சலி, இப்போ நீ அவனை பத்தின விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட, அதனால நீ அவன் கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், அவன் எப்ப எப்படி வேணாலும் ஆகலாம், நீ தைரியமா இரு அஞ்சலி, உனக்கு என்ன ஆனாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவின் வந்து அஞ்சலிக்கு தைரியம் சொல்றாங்க. அஞ்சலி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவின், எங்க அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டுல தான் இருக்காங்க, எங்க அம்மா அப்பா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லலாம் தான் பார்த்தேன், ஆனா நான் அவசரப்பட்டு அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், மகேஷ் எங்க அம்மாவையும் அப்பாவையும் என்ன பண்ணுவாருன்னு யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயங்கரமா கவின் கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அப்ப கவின் சொல்றாங்க, நீ தைரியமா இரு அஞ்சலி, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. அப்ப கரெக்டா மகேஷ் வந்து ரூம்குள்ள வராங்க. போனை கட் பண்ணிடுறாங்க அஞ்சலி. அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க மகேஷ், யார்கிட்ட அஞ்சலி போன்ல பேசிட்டு
இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் யார்ட்டையும் போன்ல பேசல. நானே என் குழந்தை போயிடுச்சேன்ற கவலையில இருக்கேன். நீங்க வேற என்னைய போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய தனியா விடுங்கன்றாங்க. உடனே மகேஷும் அந்த ரூம விட்டு போயிடுறாங்க. மகேஷ் வெளியில இருந்து அவ யார் கூட ஃபோன் பேசினா, அவ யார் கூடயோ ஃபோன்ல தான் பேசிக்கிட்டு இருந்தா. அவ யார் கூட ஃபோன் பேசினா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவளோட காலேஜ் ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கவின் மேல தான் சந்தேகப்படுறாங்க. ஆனா இந்த கவின் தான் அஞ்சலியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. கண்டிப்பா அஞ்சலி வந்து சும்மா இருக்க மாட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சு யார்கிட்டயாவது அவ ஷேர் பண்ணுவா. ஒண்ணு துளசி கிட்ட சொல்லுவா, இல்லனா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவா. இந்த விஷயம் அவள சொல்ல விடாம நம்ம தடுக்கணும்னா வேற வழி இல்ல. அவளையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நம்ம அஞ்சலியை வந்து கவின் எப்படியெல்லாம் காப்பாத்துறாருன்னு நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.